ஃபர்ஸ்ட் எவர் டைம் இந்தியன் ஒரு ஃபில்ம் வந்து கொரியால ஷூட் பண்ணது நாங்க மட்டும்தான். Really? This is the first ever Indian film to be shot there. I love doing comedy. எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சி பண்ற ஒரு விஷயம். I think I have it in me. It is inbuilt. I know I can like எல்லாரையும் நான் பயங்கரமா கலாய்ப்பேன். அதெல்லாம் எனக்கு தானாவே இருக்கு. என்னோட ரியல் கேரக்டர் என்னன்னா நீங்க இன்டர்வியூஸ் எடுத்து பாருங்க. அந்த சரிபோதா இன்டர்வியூஸ்ல we were having a blast. On a scale of 1 to 10, how angry do you get when people make you do the Golden Sparrow step? ஐ டோன்ட் நோ. அதுக்கு முன்னாடி நான் செல்லம்மா பண்ணியிருக்கேன், அது பெரிய ஹிட்டு. பிரைவேட் பார்ட்டி பண்ணியிருக்கேன், அது பெரிய பெரிய ஹிட். ஹே கோல்டன் ஸ்பேரோ அக்கா. ஹே அடப்பாவி. நான் அதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் மறந்துட்டீங்களா? ஓ அவ்வளோதான். சின்ன கோல்ட் ஃபிஷ் மெமரி தானே உங்களுக்கு எல்லாருக்கும். அப்போ எங்கே போனாலுமே ஓகே கோல்டன் ஸ்பேரோ போடுவாங்க, நான் டான்ஸ் பண்ணணும். இந்த ஒன்று தான் இருக்கும். நடுவில் ஐ திங்க் சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் they were talking about there is one campaign against you இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சுல. Is there truth to it? Do you process it like that? வணக்கம் பிரியங்கா. வணக்கம். நம்ம பேசுறதுக்கான கான்டெக்ஸ்ட் ஆப்வியஸ்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா வேற மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ்னு சொல்ல மறந்துடாதீங்கன்னு. நெட்ஃபிளிக்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் படம். நெட்ஃபிளிக்ஸ் இட்ஸ் a Netflix film. Yeah, made in Korea. Yeah. Correct? Yeah. So அதான் கான்டெக்ஸ்ட், பட் அதை பொறுத்து பேசலாம். Yeah. நிறைய Yes. பேசலாம். So first time உங்க கூட இன்டர்வியூ பண்றேன். Yes. Looking forward to it. Yeah. Thank you. I hope you have very positive emotions 1 hour later also. Yes, I'm sure. No, that's the impact that your podcast, your videos gives me, you know, after like watching it. பார்க்கறீங்களா? Feels yeah. நிறைய பார்த்திருக்கேன். So, Thank you. yeah. But enough about me. About you. நீங்க Yes. எப்படி இருக்கீங்க? கடந்த 1-2 வருஷம்ல உங்களுக்கு எப்படி போயிருக்கு? நல்லா இருக்கேன். 2 வருஷம் நல்லா போச்சு. ஆனா 2 வருஷம் எப்படி போச்சு நிஜமாவே தெரியல. ஸோ தமிழ்ல ரிலீஸ் இல்லை இந்த டைம் ஸ்பேஸில். பட் எனக்கு தெலுங்குல பேக் டு பேக் ஐ ஹேட் லைக் 2 ரிலீசஸ். ஸோ யா இட்ஸ் கோயிங் ஆன். பட் மீன்வைல் இதையும் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன், மேட் இன் கொரியா இந்த மாதிரி இன்னொரு தமிழ் படம். ஸோ இட்ஸ் ஹேப்பனிங் பேரலி. யா இந்த மேட் இன் கொரியா பொறுத்த வரைக்கும் what did you think was fun about it, or why did you feel like fun? See, the whole concept was new. இது வரைக்கும் யாருமே ஒரு கிராஸ் கல்ச்சுரல் ஒரு இண்டோ கொரியன் ஃபில்ம் யாருமே இது வரைக்கும், அட்லீஸ்ட் இந்தியன் ஃபில்ம்ஸ் நாங்கள் தான் இது வரைக்குமே ஃபர்ஸ்ட் எவர் டைம் இந்தியன் ஒரு ஃபில்ம் வந்து கொரியாவில் ஷூட் பண்ணது நாங்கள் மட்டும்தான். really? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் இந்தியன் ஃபில்ம் டு பி ஷாட் தேர். Okay. I think we have not explored that market because a lot of young girls and நிறைய பேர் வந்து கொரியன் ட்ராமா பார்க்குறாங்க, படங்கள் பார்க்குறாங்க, கேபாப் ஃபேன்ஸ் அண்ட் ஸ்கின் கேர். Right. ஓ கொரியா இஸ் அ ஸ்கின் கேர் ஹெவன். ஸோ அவ்வளோ ஒரு கிரேஸியாக இருக்காங்க. ஸோ ஐ தாட் ஐ மீன் லைக் டிரெக்டர் ப்ராபப்ளி தாட் வை நாட் ப்ராப்ளி எக்ஸ்ப்ளோர் தட் பார்ட் அண்ட் லைக் எனக்கு என்னென்னா ஓகே இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. ஐ தாட் ஐல் பி ஏபிள் டு கனெக்ட் டு தேம். Yeah. ஸோ அண்ட் இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஒரு மாதிரி என்னதான் நம்ம ஒரு ஓப்பனா இது ஒரு டிஸ்கோர்ஸ்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் அப்படி இருந்தாலும் எல்லாருமே இதை பத்தி பேசிட்டே தான் இருக்காங்களா கான்ஸ்டன்டா? கே பாப்பாக இருக்கட்டும், இல்ல கே டிராமாஸாக இருக்கட்டும், ஒரு மாதிரி அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு அண்டர் கிரவுண்ட் மூவ்மெண்ட் மாதிரி அது பாட்டுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குல்ல நம்ம ஊர்ல. அது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்போ நடந்ததுன்னு எனக்கு தெரியல. பட் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் டைம் ஐ டோன்ட் நோ, தேர் ஆல் லைக் எவ்ரி நவ் அண்ட் தென் யூனோ இட்ஸ் லைக் ஒரு நியூ சீரீஸ் வருது, இல்லை வந்து டாக்கிங் அபவுட் இட், தேர் ஏபிள் டு கனெக்ட் டு இட் ரியலி வெல். பிகாஸ் நாங்கள் ஒரு 1.5 months நாங்கள் அங்கே ஷூட் பண்ணோம். நான் அங்கே இருக்கும்போது ஒரு விஷயம் நான் அப்சர்வ் பண்ணது என்னென்னா, தேர் ஆர் லாட் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் கொரியன் கல்ச்சர் அண்ட் இந்தியன் கல்ச்சர், எஸ்பெஷலி சவுத் இந்தியன் கல்ச்சர், எஸ்பெஷலி தமிழ்னு எனக்கு தோணும். தமிழ். ஆமாம், நானும் 2 வாட்டி போயிருக்கேன். போகும்போது அங்கே
ஐ கெப்ட் திங்கிங் இவங்களோட லாங்குவேஜ் வந்து ரொம்ப சிமிலரா இருக்கு. நெறைய வேர்ட்ஸ் எல்லாம். Yeah. ஐ திங்க் அம்மா, அப்பா மாரி தான் அம்மா, அவங்களும் அப்பா கூப்பிடுவாங்கல்ல. மாரி உம்மா, அப்பா அப்படி Yeah, சொல்லுவாங்க. yeah. And there are about 600 Tamil words in Korean language. Can Okay. you believe that? Okay. ஏன்னா பிகாஸ் லைக் எங்க படத்துலயும் அது இருக்கு. போதி தர்மர் அங்க ஆ, போனாரா? பாண்டியன் குவீன் Okay. செம்பவளம் சொல்லிட்டு அப்போ அந்த டைம் சோழன் பாண்டியன் டைம்ல ஷீஸ் ட்ராவல்ட் அக்ராஸ் இந்த சீஸ் எல்லாம் sea எல்லாம் தாண்டி கடல் தாண்டி ஷி வென்ட் டு கொரியா அண்ட் ஷி மேரிட் அ கொரியன் பிரின்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஷீஸ் கேரிட் ஃபியூ திங்ஸ் வித் ஹர், நம்மளோட கல்ச்சராக இருக்கட்டும், ட்ரெடிஷன்ஸாக இருக்கட்டும். ஸோ அங்கே போய் அண்ட் இப்போ கூட அவங்கள வந்து கும்பிடுறாங்க. ம். அந்த பிரின்சஸ்ஸை அவங்களோட ஒரு சமாதி இருக்கு. நாங்கள் அந்த சமாதிக்கெல்லாம் போய் ஷூட் பண்ணோம். ஓகே. ஸோ அங்கேயே எழுதியிருக்கு ஃப்ரம் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா இந்த குவீன் பற்றி, லைக் ஹவு impactful she was and how people adored her அந்த மாதிரி. ஸோ இட் வாஸ் ரியலி ஃபேசினேட்டிங் டு நோ. ஆனா நீங்க அந்த மாதிரி கொரியன் பிரின்ஸ் எல்லாம் தேடி நீங்க போலல்ல இந்த ஃபிலிம். அந்த மாதிரி போல பட் பட் இட் வாஸ் ரியலி ஃபேசினேட்டிங் ஃபார் மீ டு நீங்க அதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம். Yeah. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இட் வாஸ் எனக்கு ரியலி அதான் நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு இந்தியன் ஃபிலிம் வந்து அங்க போய் பண்றாங்க அப்படின்றதே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. பிகாஸ் ஐ ஆமா. ரிமெம்பர் திங்கிங் the place was very pretty. ரைட். இல்ல எஸ் ஐ மீன் இட்ஸ் a developed country. ரைட். எல்லாமே ரொம்ப க்ளீனா பட் ரொம்ப கான்கிரீட்டைஸ்டாவும் இல்லாம இருக்கும்ல. ஆமா. கொஞ்சம் ரொம்ப வெஸ்டர்ன் ஆகல, ரொம்பவும் அந்த அவங்களோட ட்ரெடிஷன்ஸும் இருக்கு. ஓகே. அதுவும் விட்டு கொடுக்கல. ஸோ தே ஹேவ் குட் பேலன்ஸ் நீங்க பிட்வீன். எங்கெல்லாம் போனீங்க அங்க? நிறைய ஆல் டூரிஸ்டி ஸ்பாட்ல நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி படத்துலயே வரும். பட் தனியா you didn't get the opportunity to check out the place by நாட் yourself. மச். உங்க கேரக்டர் மாதிரிலாம் நீங்க பண்றதுக்கான அந்த ஸ்பேஸ் மாதிரி கிடைக்கும். இல்லை. நான் எவ்ரிடே கேரக்டராகவே இருந்தேன். ஏன்னா எவ்ரிடே வி ஷார்ட். ஆமா பட் சுத்தி வந்துருவாங்களே. ஆமா. பிகாஸ் வி ஹேட் லிமிட்டட் டைம் இல்லையா, அண்ட் அதுக்குள்ள நாங்கள் வந்து ஷூட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ லைக் வெதர் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப அன்பிரடிக்டபுளாக இருந்தது. ஸோ ஒரே நாளில் வந்து ஒரு நாள் நாங்கள் ஷூட் பண்ணும்போது மார்னிங் வந்து ஒரு நார்மலாக இருந்தது. இட் வாஸ் க்ளூமி அண்ட் ஆல் தட். தென் கொஞ்சம் சன் இருந்தது. போக போக மழை வந்துச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆக ஆக செரி பிளாசம் சீசன். ஸோ செரி பிளாசம் ஹேப்பன் அண்ட் தென் நைட் இட் வாஸ் ஸ்னோயிங். ஒரு 4 சீசன் பாத்துட்டீங்க ஒரே நாளில். ஸோ இட் வாஸ் வெரி அன்பிரடிக்டபிள் லைக் தட், பட் இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். ஸோ இதுக்கேற்ற மாதிரி வி ஹேட் டு லைக் ஷூட் அண்ட் லைக் ஓகே ஸ்னோ வருதா, லெட்ஸ் ஷூட் தட் போர்ஷன் ஆஸ் வெல். பிகாஸ் இந்த பொண்ணு அங்கே இருக்கும்போது ஒரு 1 year நம்ம அங்கே காமிக்கணும்னா வி ஹேட் டு லைக் கவர் ஆல் த சீசன்ஸ் ரைட். ஸோ இட் வாஸ் ஃபேசினேட்டிங். இட் வாஸ் நைஸ். நீங்க இந்த K-pop K-dramaக்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிருக்கீங்களா தனியா? ஏன்னா நான் இல்ல, எனக்கு தெரியல. ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க், இந்த படம் எனக்கு வர்றதுக்கு முன்னாடி மேபி ஹார்ட்லி ஒரு 1 or 2 சீரீஸ் நான் பார்த்துருக்கேன் பார்த்திருக்கீங்க. லாக்டவுன் டைமில். ஓகே. பட் நான் அதை வந்து கண்டினியூ பண்ணல. பட் இந்த படம் வந்ததுக்கப்புறம் தென் ஐ தாட் ஓகே லெட் மீ ஜஸ்ட் கோ பேக், brush few things and understand the culture and what is special about this K-pop or K-drama. என்ன இதுக்கு இவ்வளோ ஒரு டிமாண்ட் இருக்கு, பீப்புள் ஆர் ஸோ இன்ட்ரெஸ்டட் இன் இட் சொல்லி. ஸோ ஐ தாட் ஐல் ஜஸ்ட் வாட்ச் திங்ஸ் அகேன். ஸோ ஐ ஸ்டார்டட் வாட்சிங். அதுக்கப்புறம் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன், என்ன சிமிலாரிட்டிஸ் இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் இன்னும் இட் வாஸ் a different world altogether. Yeah. I think Korean tourism industry வந்து இந்த கான்வர்சேஷனாலே பயங்கரமா போகும்னு நினைக்கிறேன். இல்ல I think they'll be very happy. இவங்க ஃபுல்லா நம்ம நாட்டை பத்தி பயங்கரமா ப்ரமோஷனலா பேசிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. But it's okay, lots of great things about them for sure. Yeah. We were talking about the food before we started recording. Right, yes. And நான் ஊர almost I was telling you Korean KFC னா நம்ம usually Kentucky தான் நினைப்போம். But Korean fried chicken is so great. Yeah, it's so famous. Yeah. But I tried Korean fried chicken there. It was really yummy. But it is like bibimbapலாம் சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் சாப்பிட்டேன். tteokbokki அப்படின்னு ஒன்று இருக்கு. It's like rice cakes with some Korean gravy. It was really good.
And நான் இன்னும் லஞ்ச் obviously, வேற சாப்பிடல. இன்னும் இந்த மாதிரி 4, 5 சொல்லிட்டே I இருக்கேன் know அப்படியே actually I கேட்டுட்டு. should have gotten you Korean snacks today. Chai, I forgot. Anyway. சரி அப்புறம் பேசலாம். முதல்ல சாப்பிடலான்ட்டு இருப்பேன். ஆமா. சாப்பிட்டுட்டே இன்டர்வியூ பண்ணியிருந்திருக்கலாம். ம். பட் அது ஒன்று இருக்கு. ம். அப்புறம் வேற என்ன, கொரியன் ஃப்ரைட் ரைஸ், அந்த Yeah. கிம்ச்சி ஃப்ரைட் ரைஸ், Right. அது ரொம்ப ஃபேமஸ் அங்க. கிம்ச்சி வச்சுட்டு அவ்வளோ டிஷ்ஷஸ் இருக்கு. True. ஸோ ஆமா. அது அண்ட் ஐயோ எனக்கு பிபிம்பாப் and இந்த மாதிரி நிறைய இருக்கு ஆக்சுவலி. ஸோ Yeah. யா Yeah. பார்பிக்யூ, தட் இஸ் லைக் கொரியன் பார்பிக்யூ இஸ் ரியலி ஃபேமஸ் இல்லை அது. So, இந்த கான்வர்சேஷன் முடிஞ்ச உடனே நான் நேரா ஸ்விக்கி ஓபன் பண்ணி கொரியன் ரெஸ்டாரண்ட்ஸ் பக்கத்துல என்ன அங்க இருக்கு. ஆர்டர் பண்ணணும் நானும். பட் அல்டிமேட்லி இந்த பொண்ணு வந்து ஹர் நேம் இஸ் ஷன்பா. ஷன்பா, Yeah. So she goes to Korea to, but ultimately நம்ம இறங்கி பார்த்தோம்னா இட்ஸ் அபவுட் ஃபாலோவிங் யுவர் ட்ரீம் இல்லையா? Yeah, தட்ஸ் வாட் இட் yeah. பாயில்ஸ் டவுன் டு. Right, right, உங்களுக்கு ஒரு right. கனவு இருந்துச்சுன்னா அதை தேடி நீங்க போகணும் ஆமா அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள தான். வாட் ஃபார் எவர் வாஸ் யோர்ஸ்? மை ட்ரீம், பிரியங்காஸ் ட்ரீம் யூ Yes. மீன். see the thing is, சின்ன வயசுலேருந்து நான் வந்து ஒரு ட்ரீம் அப்படின்ட்டு ஒன்றும் வச்சுக்கல. பிகாஸ் ஆப்வியஸ்லி ஐ டோன்ட் நோ, ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் வித் த ஃப்ளோ. தட் இஸ் வாட் ஐ கேன் Yeah. சே. நான் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல், காலேஜ் படிக்கும்போது காலேஜ், காலேஜ். அதுக்கப்புறம் அதுவே தானா ஏதோ எங்கேயோ கொண்டு போச்சு. ஐ வாஸ் ஜஸ்ட் ஃபாலோயிங் இட். பிகாஸ் நான் ஏதாச்சும் பிளான் பண்ணால் ஐ நோ தட் ஓ இட் won't happen. சரி, லெட் மீ நாட் பிளான், லெட் மீ ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. அந்த மாதிரி நினச்சப்போ இட் ஜஸ்ட் லெட் மீ டு பீங் பார்ட் ஆஃப் சினிமா. Films, yeah. ஸோ ஐ எம் ரியலி லைக் ஹாப்பி. But it's not like specifically you set yourself a goal and you were chasing after it என்ற ஒரு ஆஹா, ஸ்பேஸ்ல எல்லாம் no, இல்ல. இட் நெவர் ஹேப்பன் டு மீ. நான் அந்த மாதிரி ஏன் அப்படி பண்ணலன்னு எனக்கு தெரியும். லைக் ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு டூ சம்திங் இந்த 9 to 5 ஜாபோ இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு மட்டும் என் மைண்டில் இருந்தது. புரியுது. பிகாஸ் ஐ டென்ட் லைக் தட் கல்ச்சர். ஜஸ்ட் ட்ரை கோயிங், பண்ணீங்களா? யா கொஞ்ச நாள். பட் இட் டென்ட் ஒர்க் ஃபார் மீ. லைக் கோயிங் எவ்ரிடே கால் எழுந்திரிச்சு ஏதோ ஒரு மொனாட்டனஸாக வெரி மெக்கானிக்கல் இட் வாஸ். புரியுது. தட் மச் ஐ அண்டர்ஸ்டுட். ஓகே, திஸ் இஸ் நாட் ஃபார் மீ. ஏதோ பண்ணால் அவுட் ஆஃப் த பாக்ஸாக பண்ணணும், ஏதோ வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் என் மைண்டில் இருந்தது சின்ன வயசுலேருந்து. பட் பரவாயில்ல, லைஃப் ஆல்சோ allowed you to make that choice இல்ல? ரைட் ரைட் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 9 to 5 போற யாருக்குமே போக விருப்பம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஐ நோ. பட் பாவம் வேற வழி Unless இல்ல. you're very passionate about what you're doing. Maybe. Yeah. Yeah, I'm sure there are Yeah. those people too. Right, Yeah, right, yeah, right. But yeah. Mm, for me, it wasn't my cup of tea. mm, Yeah. mm. Yeah. இந்த யூஸ்வலா ஒரு டிராவல் படம் அப்படின்ன உடனே ஒரு 2 ப்ராட் டெம்ப்ளேட்ஸ்ல தான் அது அடங்கும்னு நினைக்கிறேன்ல. ஆமா, ஒன்னு ஆமா. வந்து அந்த ஊருக்கும் இடத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் போய் அங்க போய் ம். அவங்க மாட்டிக்கிட்டாங்க, எப்படி ம். தவிக்கிறாங்க அப்படின்ற ஆமா, மாதிரி ஒரு ஆமா. ஸ்பேஸ்ல இருக்கும். இல்ல யூ வில் see all these pretty montages of the place and அப்படியே ஜாலியா இருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்ல. Yeah, yeah, yeah. What does this fall into? What kind of This is actually in between. Because obviously இந்த பொண்ணுக்கு அங்க போகணும்னு ஆசை. mm, அண்ட் தனியாக போகணும்னு அவ யோசிச்சதில்லை. பட் சர்டன் திங்ஸ்னால ஷி ஹேட் டு கோ அலோன். mm, அண்ட் தென் வாட் ஹேப்பன்ஸ் தேர், அங்கே புது இடம், லாங்குவேஜ் தெரியாது. அண்ட் அங்கே போய் ஒரு ஜாபுக்காக போகிறா. அங்கே பார்த்தா ஷில் கெட் எல்லாமே அவளுக்கு வந்து புதுசான ஒரு வேர்ல்டுல. mm, அங்கே ஏமாறுறா. அப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஒரு ஸ்டெபிலிட்டி வர வரைக்கும் ஷி ஹேட் டு கோ த்ரூ தட் ஸ்ட்ரகிள். அண்ட் தென் இவென்ச்சுவலி ஷீல் மேக் ஃப்ரெண்ட்ஸ், ஷீல் மீட் பீப்புள். அண்ட் அது நடக்கும்போது ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஹாப்பினஸும் வரும். mm. அதனால சில இடங்கள் போய் பார்க்குற ஷி ஹேட் டு என்ஜாய் தட் ஆல்சோ, ரைட்? லைக் சுற்றி பார்க்குற இது விஷயங்கள், அதுக்கப்புறம் ஜாப், இந்த மாதிரி ஒரு இருக்கும்போது she had both. She went through both is what I can. See, broad ஒரு கம்பேரிசன் மாதிரி நம்ம ஒன்று பண்ணோம் அப்படின்னா, யாராவது ஒரு புது இடத்துக்கோ ஒரு புது ஊரா நாடா கூட இருக்கணும்ட்டு இல்லை. இப்போ for you cinema would have been that, right? Right, right. When you yeah. first came in, it's alien. Right, You're not yeah. really necessarily comfortable. You don't know what to do. What is happening? இல்ல? Yeah, yeah, yeah. So
இது ரெண்டுத்துமே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா வாட் வுட் யூ சே இஸ் ஒன் க்ரூஷியல் attribute that makes things better for such people? எனக்கு ஒரு மாதிரி ஏலியனா ஃபீல் ஆகுது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எது முதல்ல அவங்கள பெட்டரா ஃபீல் ஆக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு புது பிளேஸுக்கு போனா ஐ திங்க் சி யோசிச்சு பார்த்தா எல்லாருமே ஹியூமன்ஸ் தான். ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் ஹியர் டு லைக் டூ தேர் ஜாப், Yeah. பி தேர், சர்வைவ். ஸோ அந்த ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும்ல, நம்ம எல்லாருக்குள்ளேயும் நமக்கே தெரியாம ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் இருக்கும். அது அதுதான் கொஞ்சம் இட் லீட் அஸ் டு லைக் வேர் வி வாண்ட் டு பி அண்ட் ஹவு வி ஹாவ் டு டேக் இட் ஃபார்வர்ட். Be it a new industry, be it new profession, be it new place, I think we'll all have one instinct in us that will just like guide you initially and then like you decide. I also feel like sometimes நம்ம புதுசா ஒன்று நடக்கும்போதுல நமக்கு ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தினாலேயே ஒரு ஏக்கத்தோட இருப்போம். அது ஒரு பழைய ஊரா இருக்கலாம், பழைய நண்பர்களா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம்ல. அந்த பாஸ்ட் ப்ராடா அந்த பாஸ்ட் இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தத்திலேயே will be looking at the present and you know not really making the most of the present sometimes. I know. கொரியாக்கு போயிட்டு இங்க சரவண பவனே இல்லையா நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா இல்ல, I know a lot of people who do that. Yes, I know. But I think they say when you're in Rome, be a Roman. I think we have to like adapt according to the situation. சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு இங்கே உனக்கு என்னப்பா ஜாலி, நீ டெய்லி இட்லி தோசை சாப்பிட்றான்னு புலம்பிட்டு இருப்பாங்க. And you'll be like, என்ன பிரச்சனை உனக்குன்ற? ஆமா, எக்ஸாக்ட்லி. அண்ட் ஆல்சோ யாருமே யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. And this is not such a story anyway. Exactly. And she wanted to go there, so she had to like go through and face everything. Why does she want to go there? Maybe she was inspired by watching all this. இல்ல ஒரு சின்ன வயசுல அவங்க டிராமா பண்ணாங்க. அந்த ஒரு குவீனா நான் சொன்னல செம்பவளம், அந்த குவீன் பாண்டியன் குவீனா, இவங்க அந்த வேஷம் போட்டு டிராமால அந்த விஷயம் வந்து அவங்கள இன்ஸ்பயர் பண்ணி ஓகே என்னது இது புது ஒரு கொரியா, அதுக்கப்புறம் அந்த பாட்டு கேட்குறதா இருக்கட்டும், கொரியன் சீரீஸ் பார்க்குறதா இருக்கட்டும், படங்கள் பார்க்குறதா, அந்த கல்ச்சர் பற்றி தெரிஞ்சு. ஸோ சின்ன வயசுலேயே அவளுக்கு அந்த ஏதோ ஒரு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதனால தட் லெட் ஹர் டு லைக் ப்ராபப்ளி கோ தேர், see what it is all about and experience. இந்த மாதிரி பார்க்குற மாதிரி ட்ரீமியா இருக்கா என்ன ஏது? எக்ஸாக்ட்லி. ஸோ த ரியாலிட்டி ஹிட்ஸ் தேர். ஸோ பொண்ணுங்க அப்படின்னு பேசும்போதில்ல இந்த மாதிரி ஃபிலிம்ஸோட ஒரு பெரிய வேல்யூவே நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஜஸ்ட் டு see the joy of a woman traveling by herself. Right? அந்த genre of சினிமாவே என்னைக்குமே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். Like even it may be a bizarre comparison, but even a movie like Thai Karavi is that only, in a sense. Exactly. பாட்டுக்கு ஊர் சுத்துறா, தனியா இருக்கா, யார் கூடயும் பரவாயில்ல, நான் ஜாலியா இருக்கேன். இல்லையா? See, not only women, இப்போ ஒரு men கூட ஒரு புது ஊருக்கு போறது, தனியா போறது, இட்ஸ் ஆப்வியஸ்லி ஒரு அவங்களுக்கும் ஒரு இது இருக்கும் கண்டிப்பா. பட் நான் விமன் ஸ்பெசிஃபிக்கா ஏன் மென்ஷன் பண்றேன்னா, அது இன்னும் கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். இல்ல லைக் யூ I guess நம்ம சொசைட்டில women are more answerable also in a sense. நம்ம ஊர்லயே தனியா போறது சில இடத்துக்கெல்லாம் இட்ஸ் நாட் சேஃப். கொரியா வரைக்கும் எங்க இருந்து கொரியா வரைக்கும் போறது இட்ஸ் a big thing for her. நிறைய பேர் ஆக்சுவலி அந்த மாதிரி நிறைய women ஆக்சுவலி ஒரு ஒர்க்குக்காக ஒரு சிட்டி தாண்டி போறது தாண்டி லைக் தேல் கோ அப்ராட், அங்க போய் படிக்கிறது, அங்க போய் ஒர்க் பண்றது. இட்ஸ் நாட் ஈஸி. It's definitely not easy. உங்களுக்கு ஜாபே அது பண்ணிருதுன்னு நினைக்கிறேன்ல. ஆமா, ஆக்சுவலி that is there. பட் அதை தாண்டி நிறைய பேர் வந்து தனியா போய் படிக்கிறாங்க, அப்புறம் ஜாப் பண்றாங்க வேற வேற கண்ட்ரீஸ்ல. இட்ஸ் நாட் ஈஸி. போய் அங்க டு ஃபிகர் அவுட் இட்ஸ் நாட் ஈஸி. அங்க போய் எல்லாமே புதுசு இல்ல. I think one of my most favorite films in this genre would be Queen. Yes. Which really shows what ரைட். தனியா நீ ஒரு இடத்துக்கு போனீன்னா, ஒரு ஊருக்கு போனீன்னா, அது உன்னை எப்படி அந்த எக்ஸ்போஷரே உன்னை எப்படி குணப்படுத்தும்ன்ற மாதிரி தான் இருக்கும்ல. பட் எல்லா டைமும் தப்பா ஆகணும்னு அவசியம் இல்லை. நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஸோ இங்க மட்டும் என்ன, இங்கேயும் அதே தானே எல்லா ஊர்லயும். ஸோ அதனால லைக் இட்ஸ் அ பேலன்ஸ் ஆஃப் போத். லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்சிங் போத்ல. ஸோ ஐ திங்க் நமக்கு நிஜமாவே நல்லவங்க வரணும்னா அந்த
இதில் போகிற இதில் ஐ திங்க் நல்லவங்களும் வருவாங்க, கெட்டவங்களும் வருவாங்க. சில 2 விஷயங்களும் நடக்கும். ஸோ யா. நீங்க தனியாலாம் போயிருக்கீங்களா? ட்ராவல்லாம் சோலோ பண்ணியிருக்கீங்களா? ட்ரிப்பா? ஏன்? இங்கேருந்து போயிருக்கேன். அங்க போய் ஐ ஜாயின் மை ஃப்ரெண்ட்ஸ். அப்படி. ஸோ ஐ டோன்ட் நோ இஃப் தட் கவுண்ட்ஸ் அஸ் சோலோ ட்ரிப். நோ, ஆஃப் கோர்ஸ். ஐ Yeah. மீன் நம்ம வெவ்வேறு விதங்கள்ல when we travel we do Yeah. end up making friends. I mean Right, உங்களுக்கு ஆல்ரெடி right. அங்க இருந்தாங்கன்னு சொல்றீங்க. யா யா இல்லன்னாலும் ஏதோ ஒரு Yeah. லெவல் ஆஃப் கம்பேனியன்ஷிப் அங்க நடந்துரும்னு நினைக்கிறேன். யா யா. ஸோ ஐ டோன்ட் திங்க் சோலோன்னா இந்த இன்டு தி வைல்ட் மாதிரி தனியா Exact- காட்டுல ஒருத்த மட்டும் காட்டுல நடந்துக்கிட்டே மட்டும் அப்படின்ற ஆமா மாதிரி அந்த மாதிரி இருக்காது. Yeah. ஸோ ஐ திங்க் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிப்போம், நமக்கு தானாவே நடந்துரும்னு நினைக்கிறேன். நீங்க எங்கெல்லாம் போனீங்க தனியா? தனியானா லண்டன் போயிருக்கேன். அதுக்கப்புறம் நானும் என்னோட ஃப்ரெண்ட் 2 பேர் தனியா பாரிஸ் போயிருக்கோம். நைஸ். ஸோ கேர்ள்ஸ். This was when? யா திஸ் வாஸ் இன் 2022 ஐ கெஸ். ஓகே. யா அப்பாடா கோவிட் முடிஞ்சது வாங்க போவோம்னு ஆமா போயிட்டீங்களா? அந்த மாதிரி ஒரு இம்ப்ராம்ப்டு டிசிஷன். பட் பாரிஸில் சொல்லுவாங்கல்ல நிறைய திருட்டு நடக்கும். நாங்கள் ஃபுல்லு பேக் இப்படி வச்சுட்டு ஃபுல்லாக 2 பேரும் நடந்தேன். பிகாஸ் யூ நெவர் நோ இல்லை எங்கே என்ன நடக்கும். ஸோ வி வர் லைக் ஹோல்டிங் அவர் பேக்ஸ் லைக் திஸ் அண்ட் வாக்கிங். ஒரு 2 நாள் அப்படி இருந்தோம். அதுக்கப்புறம் நார்மல் யாருமே எதுவுமே பண்ணலையா? கண்டுக்கல. ஐ திங்க் டிபெண்ட்ஸ் ஆன் வேர் யூ கோ, விச் பார்ட் ஆஃப் பாரிஸ் யூ ட்ராவல் டு. ஸோ யா. அவர் கொஞ்சம் லக்கு கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா என்னோட ஆக்சுவலி. ஃப்ரெண்ட் ஐ திங்க் லாஸ்ட் மந்த் ஹி வாஸ் கம்ப்ளைனிங் ஃப்ரண்ட் பாக்கெட்ல தான் வாலெட் வச்சுட்டு இருந்தேன் பாரிஸ்லன்னு. அப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்தா என்னடா பேண்ட் ரொம்ப லூஸா தொளதொளன்னு இருக்கேன், பார்த்தா வாலெட்டும் இல்ல பாக்கெட்டும் இல்ல. ஓ ஷிட், எப்படியெல்லாம் பண்றாங்கல்ல ஐம் லைக் ஓ ஃப்ரண்ட் பாக்கெட்ல இருந்தா அடிக்கிறாங்களா? ஓகே. அந்த பாஸ்போர்ட் எல்லாம் திடுறாங்க, அதை வச்சு என்ன பண்ண முடியும்? பட் உங்களுக்கு யூ ஹேட் a happy experience. யா தேங்க் காட், பை காட்ஸ் கிரேஸ். யா. Yeah. நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்களா சோலோ டிராவல்? Yeah. யா யூ லைக் இட்? Yeah, yeah, absolutely. Once in a while. ஒன்ஸ் இன் a while. அது போறதுக்கு தான் ஒரு ஆசை இருக்கும், ஆனா ஒரு சின்ன சோம்பேறித்தனம் இருக்கும்ல. ஆமா ஆமா. சரி பார்க்கலாம் போலாம் அப்படின்னு. பட் ஐ டோன்ட் திங்க் போன யாருமே இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்கள ரிக்ரெட் பண்ணவங்க யாருமே கிடையாது. ஆமா இல்ல? ஆமா ஆக்சுவலி போயிட்டு வர்ற யாரை கேட்டிங்கனாலும் they'll be like போனோம், இந்த சூப்பரா இருந்துச்சு, நம்ம அடுத்த வருஷம் ஆமா. 3 வாட்டி போறோம். ஏதோ ஒரு செல்ஃப் டிஸ்கவரி மாதிரி. ஓ நம்ம பரவாயில்லையே தனியா ஒரு ஊர்ல இதெல்லாம் பண்ணலாம், போர் அடிக்கல, இந்த மாதிரி எல்லாம் நமக்கு நம்மளை பத்தி நாம இன்னுமே we can like discover more Yeah. is what I feel. Yeah. Yeah. என்ன டிஸ்கவர் பண்ணீங்க பிரான்ஸ் போகும்போது? I mean like language barrier இருக்கு அங்கேயும். ஸோ நான் ஒன்று என்ன பண்ணேன், ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தா அங்கே எல்லாமே ஃப்ரெஞ்சில் தான் இருந்தது. They didn't even have like இங்கிலீஷ் English டிஸ்கிரிப்ஷன் description, nothing, and nobody spoke. It was a small place, proper French cafe. So they didn't have English description and nobody spoke English. ஸோ நான் இந்த மிஸ்டர் பீன் மாதிரி ஏதோ ரேண்டமாக மெனு எடுத்து இதுன்னு சொல்லி அதுன்னு சொன்னால் அது வந்துச்சு, அது என்னன்னே தெரியல, வாயில் வைக்க முடியல. இட் வாஸ் ஸோ ஹாரபிள். சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே காலையிலேயே ஐ மீன் தேவர் லைக் மேக்கிங் வாட் இஸ் இட் கால்ட், தட் கஸ்டர்ட், வாட் இஸ் இட் கால்ட், ஐ ஃபர்காட். நீங்க எதை சொல்றீங்க எனக்கு எப்படி தெரியும்? அந்த கஸ்டர்ட் அண்ட் மேலே வந்து சுகர் கோட்டிங் இருக்குமே. ஓகே சரி, ஒரு நல்ல ஐட்டம். ஓகே ஒரு டிசர்ட் ஓகே பார்த்தேன் காலையிலேயே. சரி ஓகே 2 வாங்கி நானும் என் ஃப்ரெண்டும் ஒன்று வாங்கி சாப்பிட்டோம். காலையிலேயே டிசர்ட் சாப்பிட அட்லீஸ்ட் இது வச்சிட்டாங்க. என்னன்னாவது தெரியுதுன்னு. ஐ நோ ஐவ் ஈட்டன் திஸ், ஸோ ஐ நோ அந்த சரி, மாதிரி எனக்கு சொல்லிட்டு. describe this horrible food item that you got. What was it? I don't know if it had meat. I really don't know. And some 10 kinds of cheese in it and it was smelling really bad. And I'm not used to பேரானா சத்தியமா ஞாபகம் இல்ல. பேரெல்லாம் ஞாபகம் இல்லை எனக்கு, அது படிக்கவும் தெரியல. எடுத்து ஐ ஜஸ்ட் டிட் திஸ் மிஸ்டர் பீன் பண்ணுவான்ல அந்த இதில், அந்த மாதிரி காமிச்சேன். அவர் ஏதோ ஒன்று கொண்டு வந்து அதுக்கப்புறம் கடைசியில் அவர் கேட்கறது உங்களுக்கு பிடிக்கலையான்னு. அதான் எங்களுக்கு புரியுது, கொஞ்சம் மூஞ்சி நல்லா பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு டேக்அவே சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டோம், குப்பையில போட்டோம். இட் வாஸ் வெரி ஹாரிபிள் தோ. அது என்னன்னு சொல்லவே தெரியல. Yeah. So I guess அதுல இருந்து உங்களுக்கு கிடைச்ச லெசனாக இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணாதன்றது மட்டும் தான். ஆமா, இங்கிலீஷ் டிஸ்கிரிப்ஷன் இருந்தா மட்டும் போகணும், இல்லைன்னா போக. What was let's talk a bit about the films that you've done. Yeah. Let's talk about இந்த படம் பத்தி சொல்லாமே. What is the pleasure of being part of such a film as opposed to say you've done many kinds of films. Right. Where ஒரு ஹீரோ சென்ட்ரிக்கான ஒரு ஃபிலிம் செய்வது கம்பேர் பண்ணும்போது like what are the joys here?
So this particular film, see, okay, நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே ஆரம்பிக்கலாம். First, when I started my career, I was very new to the industry. I was young, and movies came to me. I didn't understand why it came to me. I know, like, okay, they've seen something in me. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. Obviously, I've given auditions, and I got the part. And I was only focusing on doing my part clearly, like director என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் எனக்கு அப்போ இருந்தது இனிஷியலி. அதுக்கப்புறம் நவ் ஐம் ஆக்சுவலி என்ஜாயிங் பீங் பார்ட் ஆஃப் அ ஃபில்ம். லைக் ஐம் இன்வால்விங் இல்லை ஒரு 360 டிகிரிலேருந்தும் எனக்கு வந்து எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பீட் இது நல்லா இருக்கு, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு, இல்லை ஒரு ஆர்ட் டைரக்ஷன், எல்லாத்துலேயும் எனக்கு எப்படி அது சேஞ்ச் ஓவர் நடந்தது எனக்கு தெரியல. பட் ஐ எம் லைக் ஃபேசினேட்டட் அபவுட் எவ்ரி பார்ட் ஆஃப் சினிமா நவ். லைக் ஐ எம் இன்வால்விங் மை செல்ஃப் எல்லாத்துலேயும். ஒரு கதையெல்லாம் இருக்கட்டும், ஓகே என்னோட டயலாக் இல்லைன்னா கூட அவங்களோட டயலாக் என்ன, இந்த ஒரு விஷயம் எல்லாமே வந்து எனக்கு ஐ எம் லவ்விங் டு பி லைக் ஜஸ்ட் டு பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா, யூனோ. அதை ரொம்ப நான் ரசிச்சு பண்ணுறேன் இப்போது. மேபி ஐ டோன்ட் நோ வாட் சேஞ்ச் இன் மீ, பட் I am understanding myself and the cinema and the craft more now. வேலை மாதிரி தெரியல இப்போ. ஆமாம், வேலை மாதிரி தெரியல இப்போ. வந்து எனக்கு எவ்ரிடே ஷூட் பண்ணணும்னு தோணுது. எவ்ரிடே ஐ வாண்ட் பி அண்ட் என்ஜாய் த வைப் பீங் ஆன் செட். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் எனக்கு இப்போது. ஐ டோன்ட் நோ வாட் ஹஸ் சேஞ்ச் இன் மீ, பட் இட்ஸ் ஃபார் குட். ஐ எம் ஹாப்பி பீயிங் லைக் அ கியூரியஸ் சைல்டு டு லேர்ன் அண்ட் டு பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா. So that has happened. So obviously அது நடக்கும்போது நாம் சூஸ் பண்ணுற படங்களாக இருக்கட்டும், பண்ணுற ரோலாக இருக்கட்டும், அது வந்து ஆப்வியஸ்லி இட் ரிஃப்ளெக்ட் இன் மை ஃபில்மோகிராஃபி. அதை தாண்டி ஆப்வியஸ்லி ஒரு படம், ஒரு ஹீரோ படம் பண்ணும்போது we can only do certain things, right? Like ஏன்னா ஒரு டைரக்டர் ஒரு கேரக்டர் எழுதுனாங்கன்னா, ஓகே இந்த பொண்ணு இவ்வளோ பண்ணும், இதுதான் பண்ணணும் அப்படின்னு. பிகாஸ் தே ஆர் டிசைனிங் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர். தே வாண்ட் தேர் கேரக்டர்ஸ் டு லுக் அ சர்டன் வே, பெர்ஃபார்ம் அ சர்டன் வே, பி அ சர்டன் வே. இந்த படம் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா, ஐ வாஸ் லைக் அ சைல்ட். லைக் தே லெட் மீ just be. And obviously chained இல்ல. Because இப்போ say for example என்னோட படம் வந்து சரிபோதா சனிவாரம், நீங்க பார்த்திருக்கீங்களா? சரிபோதா சனிவாரம் எடுத்தோன்னா, அந்த காப், அந்த ஒரு கான்ஸ்டபிள், அந்த பொண்ணு, she is only supposed to do only so much. Like the director wanted her to only be that innocent பாவமான constable, and she's helping the hero and like to rescue that அந்த ஒரு ஊர்ல, அந்த ஏரியால இருக்கிற மக்கள், சோக்கல்பாலம் மக்களை. So you can't expect her to behave like இன்ஸ்பெக்டர் தயா, லிபரேட்டடா இன்னும் இல்ல அப்படின்னு நம்ம கேட்டோம். அந்த மாதிரி. ஏன்னா அவ அப்படிதான் பண்ணணும்னு அவங்க டைரக்டர் டிசைன் பண்ணும்போது you can only do so much. Plus the story also needs to allow you to do those things. And also ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க், எனக்கு அந்த மாதிரி ரோல்ஸ் தான் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன ரோல்ஸ். ஏன்னா நான் ரியல் லைஃப்ல ஐ எம் வெரி அனிமேட்டட், வெரி ஐ யூஸ் மை ஹேண்ட்ஸ், என்னோட ஐஸ் எல்லாம் வைடாக இருக்கும், என்னோட ஐப்ரோஸ். ஐ எம் நாட் ரெஸ்ட்ரிக்டிங் மை செல்ஃப், ரைட்? ஐ எம் குவைட் ஹைப்பர் ஆக்டிவ் இன் ரியல் லைஃப். அண்ட் டு மெஷர் பண்ணி ஆக்ட் பண்ணுறதுன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப கஷ்டம். சின்ன சின்ன விஷயம், ஒரு மைக்ரோ எக்ஸ்பிரஷன் இல்லை ஒரு சின்ன சின்ன நுவான்சஸ் ஆட் பண்ணுறது, அண்ட் டு ரெஸ்ட்ரிக்ட் மை செல்ஃப் அண்ட் ஆக்ட் இட்ஸ் நாட் ஈஸி ஆக்சுவலி. பயங்கர ஆர்ட் ஃபிலிம் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுதுன்றீங்க. No, don't you think so? Because you are not being yourself, and this girl is only supposed to do so much, and she can't like lift her eyebrows, she can't like கொஞ்சம் ட்ராமாட்டிக்கா இருக்கக்கூடாது. ஸோ அதனால நான் வந்து எனக்கு அவ்வளோதான் பண்ணணும்னு சொன்னாங்க, நான் அவ்வளோதான் பண்ணேன். See, and in most of these films it's not about you. Yeah, exactly. You are also a part of the environment. Yes, and it was not centered
ஆமா. அதான் தட்ஸ் வாட் ஐ மீன். Yeah. Yeah. ஈவன் அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நானி ஃபிலிம் கூட பண்ணிருந்தீங்க ஆமா, இல்லையா? கேங் லீடர். கேங் லீடர் கரெக்ட். Yeah. எனக்கு அந்த ஃபிலிம் கூட ஐ Yeah. ரியலி லைக்ட் யுவர் பிரசன்ஸ் இன் தி ஃபிலிம். Yes, Right. yes, yes. And it was not around me. கரெக்ட். Right. The Yeah. story was different. டாக்டர் எடுத்துக்கிட்டாலுமே story is different. I am part of the film. It is not around me. ஆமா. And directors என்ன சொல்றாங்களோ அது மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். அது தாண்டி டைரக்டர்ஸ் இல்ல நீங்க கம்மி பண்ணுங்க, சட்லா பண்ணுங்க, அண்டர் பிளே பண்ணுங்கன்னு சொல்லும் போது we only have to do that. The minute you get that liberty, no, so you can just be however you like want. the made in Korea மாதிரி Made in சொல்றீங்க. Korea. எனக்கு வந்து I got liberty to like just be extra. Just உங்க கை யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்க இது பண்ணுங்க, கொஞ்சம் அனிமேட்டடா இருங்க. ஓகே, ஐ அம் ஹாப்பி. யூ ஐ வாஸ் பீயிங் காமிக்கல் இன் தி ஃபிலிம். ஐ ரியலி என்ஜாய் டூயிங் ஆல் தட். வென் சர்டன் ஃபிலிம் அந்த மாதிரி ஒரு படங்கள் வரும்போது தான் நமக்கு வந்து அந்த லிபர்ட்டி கிடைக்கும் டு ஜஸ்ட் பி whoever you are, right? So இல்லனா மோஸ்ட்லி என்ன பண்றது, படத்துல காமெடி அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்ல அட் யுவர் எக்ஸ்பென்ஸ் தான் வருது இல்லையா? yeah, exactly. உங்களை கிண்டல் பண்ணி வரக்கூடிய ஒரு ஹியூமர் தான் மோஸ்ட்லி வர மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஒரு சிச்சுவேஷன் கேத்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனல் காமெடி மட்டும்தான் வரும் தவிர்த்து நாம பண்றது வந்து கம்மி தான். டாக்டர்ல பண்ணியிருக்கேன். ஆமா. அதை தாண்டி அது வரைக்கும் ஐ திங்க் நான் இது வரைக்கும் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். காமெடி பண்ணதே இல்லை. பட் ஐ லவ் டூயிங் காமெடி. எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சி பண்ற ஒரு விஷயம். ஐ திங்க் ஐ ஹாவ் இட் இன் மீ. இட் இஸ் இன்பில்ட். ஐ நோ ஐ கேன் லைக் எல்லாரையும் நான் பயங்கரமா கலாய்ப்பேன். அதெல்லாம் எனக்கு தானாவே இருக்கு. இல்ல உங்க பிரெஞ்ச் சாப்பாடு மேட்டர் கூட நல்லா தான் இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி இருக்கும்போது சில படங்கள்ல நம்ம வந்து மெஷர்டா நடிக்கணும்னா அது மெஷர்டா மட்டும் தான் நடிக்கணும். That's a very interesting point you make அப்படின்னு நினைக்கிறேன். Because for me that was experimental. Because I am not like that in real life. I am actually very very animated. I don't know, I like to express things in a certain way. Because அதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ படத்தில் சரிப்போதா படத்தில் ஒரு மாதிரி இருப்பேன். அப்படியே எடுத்து நீங்கள் வந்து என்னோட இன்டர்வியூஸ் பார்த்தீங்கன்னா I am just playing around. I'm just being myself. Right. That's the difference. Obviously ஏன் படத்தில் அப்படி இருக்காங்க என்ன அப்படின்னு அதுல பயங்கர இன்டென்ஸா இருக்காங்களே இதுல இல்லையே. ஏன் அந்த மாதிரி தானே. என்னோட ரியல் கேரக்டர் என்னன்னா நீங்கள் இன்டர்வியூஸ் எடுத்து பாருங்க. அந்த சரிப்போதா இன்டர்வியூஸில் we were having a blast. So that's the difference between acting, portraying a certain role and just being whoever you are. What would you say in the list of roles la, what would you say is the strongest character that you played? நீங்க the strength எப்படி வேணா டிஃபைன் பண்ணிக்கோங்க. இப்படி தான் பண்ணனும் அப்படி தான் பண்ணனும். strongest அப்படினா எனக்கு சொல்ல தெரியல. Because எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்தையும் ஒரே ஒரு ஜோன்ல தான் நான் ட்ரீட் பண்ணியிருக்கேன். I don't know, I'm not able to say. I'm very critical about myself. I don't really maybe yet like for to example do. I think sila characters for sure show a lot of it feels like and the scenes அதை allow பண்ணலன்னா கூட you can tell you can't mess with her. Yeah. அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ்க்குள்ள I think some roles fit ன்னு நினைக்கிறேன். Like Captain Miller for example, that character is that for sure. Right. Yeah. And even this movie, you know, like she come across as a very like or in the ரொம்ப aspirational woman and அங்க போய் struggles இதெல்லாம் தாண்டி okay you can't like mess around with her. இந்த மாதிரி ஒரு கேரக்டர். அந்த ஒரு அதுவுமே ஒரு பயஸ் உடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்ட்ராங் அப்படினாலே நம்ம இன்டென்ஸ் மட்டும் தான் நினைக்கிறோம். எக்ஸாக்ட்லி. இல்ல உடனே அப்படியே அமைதியா ரொம்ப சீரியஸா இருக்கிறவங்கள தான் ஸ்ட்ராங்னு நினைக்கிறோம். ஜாலியா இருந்தா ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது. எக்ஸாக்ட்லி. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம். சோ on a scale of நகைச்சுவைன்னு பேசுறதுனால on a scale of 1 to 10 how angry do you get when people make you do the golden sparrow step? Wow, nice question. Because I don't know, அதுக்கு முன்னாடி நான் செல்லம்மா பண்ணியிருக்கேன், அது பெரிய ஹிட். பிரைவேட் பார்ட்டி பண்ணியிருக்கேன், அது பெரிய ஹிட். I don't understand, maybe they've forgotten that I was part of those films. இல்ல அந்த பாட்டை மறந்துட்டாங்களா? I'm happy that they're loving Golden Sparrow so much. I'm happy that I have received so much love. But I don't know, like everywhere I go, hey, Golden Sparrow akka. Hey, நான் அதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் மறந்துட்டீங்களா? ஓ அவ்வளோதான், சின்ன கோல்ட் ஃபிஷ் மெமரி தானே உங்களுக்கு எல்லாருக்கும். அப்போ நான் என்ன மறந்துட்டீங்களா? அந்த மாதிரி ஏதோ ரீசன்ட் கிளிப் கூட பார்த்தேன். அப்படியே ஒரு மாதிரி வலு கட்டாயமா சரி இதை பண்ணணுமா? எக்ஸாக்ட்லி. நோ ஐ நோ, லைக் இப்போ எங்கே போனாலுமே
ஓகே கோல்டன் ஸ்பேரோ போடுவாங்க, நான் டான்ஸ் பண்ணணும். இது ஒன்று தான் இருக்கும். கவலைப்படாதீங்க, இன்னைக்கு அது நடக்காது. நோ ஐம் ஜஸ்ட் சேயிங் லைக் யூ கேன் மேக் மீ டூ so many other things. You can make me ஒரு Like what? டயலாக் Give me a for ஒரு example. டயலாக் வந்து டாக்டர் படம் ரிலீஸ் ஆனப்போ அந்த டயலாக் அத்தனை வாட்டி சொல்ல சொன்னாங்க, அதை மறந்துட்டாங்க. காலையில 4 மணிக்கு அந்த டயலாக் இருக்குல்ல. yeah. ஸோ இட்ஸ் ஐ திங்க் போக போக டைம் போக போக மாறிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். Yeah. இதுக்கப்புறம் ஏதாச்சும் பாட்டு வந்தா they'll ask me to do that. Yeah. So yeah. What is the space that you feel you're presently occupying as an actor? இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிறதா நான் நினைக்கிறேன், அடுத்து இதெல்லாம் பண்ணணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி இது வரைக்கும் பண்ணதை எதுவுமே நான் இது வரைக்கும் ரிக்ரெட் பண்ணதில்லை. ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐவ் டன் ஆல் தட். ஐ ஹவ் மேட் மை டிரெக்டர்ஸ் ஹாப்பி. தே ரியலி லைக்ட் பிகாஸ் ஆப்வியஸ்லி நான் ஒர்க் பண்ணது எல்லாமே சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் படத்துலேருந்து எடுத்தா விக்ரம் கே குமார், அவர் எவ்வளோ பெரிய டிரெக்டர்னு எல்லாருக்கும் தெரியும். நெல்சன், சிபி, விவேக் ஆத்ரேயா, சுஜித் ஓஜி படத்தில், அருண் மாதேஸ்வரன், இந்த மாதிரி எல்லாம் நல்ல நல்ல டிரெக்டர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க ஏன் அப்போ என்ன சூஸ் பண்ணியிருக்காங்க? தட் மீன்ஸ் தேவ் சீன் சம்திங் இன் மீ. சும்மா எல்லாம் யாரும் காஸ்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ தட் மீன்ஸ் ஐ நோ தட் எனக்கு தெரியாமல் எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அவங்க பார்த்துருக்காங்க. தே நோ மை ஒர்த். தட்ஸ் வே தேவ் காஸ்டட் மீ. And I made them happy. They really like me, like portraying their characters, and they've enjoyed me being part of their films. I'm happy about it. இனிமே நான் பண்ண போகிற படங்களும் சரி, எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்போ இந்த படம் பண்ணியிருக்கேன்னா ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் பிகாஸ் it was a different version of me. I kind of explored myself more while I was doing this film. So I'm more happy. Like, இப்போ I'm feeling content because I told you, I love being in front of the camera now. I'm enjoying. I'm more passionate about it. Every day I want to wake up and go on to the set and want to work. அந்த ஒரு ஃபீல் இப்போ எனக்கு கொடுத்துருக்குன்னா obviously that means I'm like going in the right direction. So இதுக்கப்புறம் கூட I want to like be part of amazing films which has scope for me, and I should be able to like feel happy at the end of the day. Or short mudijudha CB oda film is like that in the CB film the ரஜினி அவங்களுடைய ஒரு ஃபில்ம் ஏதோ ஒன்று. I don't know. I saw some memes. nice அது எனக்கு தெரியல. சிபி நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். But then I saw memes as well, so I was just wondering, like, just memes. Yeah. But I'm happy that like I'm getting such roles. இனிமே இப்போ பண்ணிட்டு இருக்கிற படங்களா இருக்கட்டும், இனிமே பண்ண போற படங்களா இருக்கட்டும், at the end of the day I'll be very satisfied. அந்த மாதிரி ஒரு ஷூட் முடிச்சிட்டு வந்தா now I'll sleep peacefully, satisfied. Okay. Now I mean transparent I'll ask you this. Yeah. Nadula I think social media la idella they were talking about, oh there is one campaign against you இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சுல. Is there truth to it? Do you process it like that? Yes. Okay. I would say yes because in the sense campaign is a big word, but I will say எல்லாரையும் இப்போ ட்ரோல் பண்றாங்க. Don't you think so? Everybody is being trolled. For what? Like, I don't know. லெஜெண்ட்ஸா இருக்கட்டும், பெரிய பெரிய டிரெக்டர்ஸ், பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாரையும் ட்ரோல் பண்றாங்க. கரெக்ட். எனக்கு புரியுது. அதாவது தட்ஸ் கொஞ்சம் நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலோ, ஒரு சின்ன சர்க்கிள்ல இருந்தாலும் ஏதாவது நடந்தாலும் இட்ஸ் ஹாரிபிள் ஸ்பேஸ் டு பி இன் ஃபார் ஷூர். ஆக்சுவலி பட் உங்களை நான் ஸ்பெசிஃபிக்கா கேக்குறது வந்து ஐ அம் டாக்கிங் அபௌட் சம்திங் மோர் ஆர்கனைஸ்ட். Yeah. Right. But I didn't know what to make of it. I knew there was a lot of noise about it. Yeah. That happened. A lot of things happened. Okay. But I don't want to dwell into the past. Fair enough. That in fact has helped me to become a better person. I've learned a lot from it. And what I kind of understood. Chief learning? I kind of understood that okay, இது ரொம்ப அன்சர்டனான இண்டஸ்ட்ரி. Anything can happen to anybody. Obviously it'll hit you. Yeah. Obviously நமக்கு ஒரு
it'll take you in ஒரு மாதிரி ஒரு wrong space. I'll become obviously everybody will become vulnerable and ரொம்ப ஒரு கொஞ்சம் பாதிக்கும். அதை தாண்டி அதுலேருந்து நம்ம எப்போவுமே ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது வந்து it will help you rise. Only if you fall it'll help you rise. So that one thing that I've learned. So இதுலேருந்து நான் டேக்அவே என்ன பண்ணேன்னா ஓகே thank you for helping me or thank you for being guiding light. இதை எடுத்து நான் என்னோட கெரியருக்கும் சரி என்னோட பர்சனல் லைஃப்லையும் சரி ஐ வில் அதை பாசிட்டிவாக மாற்றி ஐ வில் டேக் இட் ஃபார்வர்ட். திஸ் இஸ் வாட் ஐவ் லேர்ன்ட் ஃப்ரம் இட். ஓகே. யா கடைசியா இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும்ல யா what do you think women will get out of it? I think they'll be able to connect with this person a lot, with Shenba a lot, because நிறைய பேருக்கு வந்து வேறு ஊருக்கு போகணும் இப்போ ட்ராவல், பிகாஸ் சோஷியல் மீடியா அது இது வீசா ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் சிம்பிளர் ஆனதுனால நிறைய பேருக்கு வந்து ட்ராவலிங் ஒரு விஷயம் எல்லாரும் பண்ணணும், எல்லாரும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல. நிறைய பேர் தே வுட் வாண்ட் டு ட்ராவல். ஸோ இப்படி இருக்கும்போது ஐ திங்க் ஒரு இது கொடுக்கும், கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் தட் சில இவங்க மட்டும்தான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. நான் எனிபடி கேன் ட்ராவல் அண்ட் எனிபடி கேன் ஃபாலோ தேர் ட்ரீம்ஸ் அண்ட் அச்சீவ் their goals. So I think it'll just give them it's a slice of life. It's all about self discovery, resilience. I think they'll be able to connect and கொஞ்சம் அட்லீஸ்ட் அவங்களுக்கு கனெக்ட் ஆச்சுனாலே ஐ எம் ஹாப்பி. சொல்லுவாங்கல்ல நிறைய வாட்டி உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது நீ அதே இடத்துலயே இருந்துகிட்டு அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தா டிராவல் சும்மா அதை அந்த இடத்த விட்டே நீ ஒரு வாட்டி கொஞ்சம் அப்படி வெளியே போய் அது வேற ஆங்கிள் இருந்து நீங்க பாருங்க. யூனோ லைக் ஒரே இடத்துல இருந்தா நமக்கு ஸ்பைரல்லையே சுத்திட்டு இருப்போம். யூ நெவர் நோ வாட் இஸ் ஹேப்பனிங், ஹவு டு சால்வ் தி இஷ்யூ. மேபி கோ ஸ்டெப் அசைட், ட்ராவல் ஆர் ஜஸ்ட் திங்க் அபவுட். ஐ டோல்ட் யூ லைக் நம்ம ட்ராவல் பண்ணாதான். I travel a lot and I have I don't know, I've changed a lot. Travel has helped me a lot. Maybe when you're exposed to different cultures, different countries and the weather and the எல்லாமே நம்மள ஏதோ ஒரு விதத்துல சேஞ்ச் பண்ணா உருவான ஒரு மிகப்பெரிய சேஞ்சா நீங்க என்ன பாப்பீங்க? What were you before all of this traveling? I don't know. I think I was always meant to be a traveler. I love traveling and ஏதோ ஒரு சந்தோஷம் கொடுக்குது எனக்கு. லைக் ஐ ஃபீல் லைட்டர், ஐ ஃபீல் ஹாப்பியர். எந்த ப்ராப்ளமும் ஒரு பெரிய ப்ராப்ளம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆக மாட்டேங்குது. அண்ட் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் பீட் லைக் நான் அங்கே போய் பெருசாக ட்ரெக்கிங் இல்லை அது இது போகிறேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன ஒரு கெஃபேக்கு போயிட்டு ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணி ஒரு காஃபி குடித்தாலே ஐ ஃபீல் ஹாப்பி. யூனோ ஐ ஃபீல் கண்டென்ட். ஓ பரவாயில்ல, நம்ம எங்கேயோ இருந்தோம் லைஃப்பில், லைஃப் இங்கே வரைக்கும் வந்திருக்கு, நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இட்ஸ் அ பிக் திங் ஃபார் மீ, ரைட்? ஐ வில் ரிஃப்ளெக்ட் ஆன் மை ஜேர்னி. இட் ஹெல்ப் மீ செல்ஃப் டிஸ்கவர். நம்மலாம் ஒரே எண்ணம் நினைக்கிறேன். மோஸ்ட்லி அங்க போயிட்டு நான் இந்த மலை ஏறினேன், இத்தனை கிலோமீட்டர் ஓடுனேன் அப்படிலாம் இல்லை. சும்மா அங்கே போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல அப்படி உட்காந்தாலே ஒரு நிமிஷம் நான் திரும்பி பார்ப்பேன். ஓகே, ஓ நாட் பேட், ஐ எம் இன் லண்டன், ஐ எம் இன் பாரிஸ். ஓ லுக் அரவுண்ட், you've always dreamt of like going to such places. Now I'm here. Just அந்த present அந்த moment என்ஜாய் பண்ணுவேன். பிடிச்சது சாப்பிடுவேன், போய் ஷாப்பிங் பண்ணுவேன், சுத்துவேன். Unless it's a French menu. Exactly. But this is what I live for, I feel. And it has really helped me grow as a person. Okay. Last because நம்ம travel பத்தி பேசுறதுனால tell me top 3 experiences that you had. You tell me one, I'll tell you one. We'll just do one traveling to different places, you mean? அது இடமா இருக்கலாம், ஒரு சின்ன அனுபவமா இருக்கலாம், a visual, an experience you had, anything I'm saying. Yeah. Okay. So Korea. Okay. Of course. Yes. Language barrier max, because யாருக்கும் அவ்வளோ பேருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் நம்ம எந்த கண்ட்ரியில் வேணால் கொஞ்சம்
மேனேஜ் பண்ணலான்னு சொல்லுவாங்கல்ல. there it was very difficult. Nobody knew like English, and even எங்க ஒரு ரூட் இல்லை டிரெக்ஷன்ஸ் கூட இங்கிலீஷில் இருக்காது. இட்ஸ் வெரி ஹார்ட் லைக். ஸோ நமக்கு வந்து ஒரு அந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர் மட்டும்தான் வாஸ் ஹெல்பிங் அஸ். ஸோ தட் இஸ் அ பிக் சேஞ்ச் ஆப்வியஸ்லி. ஃப்ரான்ஸில் கூட I was able, lot of people knew English, we were able to manage. But then Korea, அது ஒரு big learning. Okay, carry your translator wherever you go. That was a good thing. Learning for you. For me, டக்குன்னு சொல்லணும்னா வேகஸ் இருக்குல்ல. Vegas, yes. அதுல அந்த ஸ்ட்ரிப்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும்ல, ஒரு 1.5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் where all the casinos right the famous ஆமா strip. Yeah. So in my mind I thought அப்படியே நடந்துகிட்டே போலாம். கையில பியரோடன்னு சொல்லாமன்னு தெரியல, பட் இட்ஸ் ஓகே. அப்படி வெஸ்ட், ஏன்னா அங்கெல்லாம் nobody cares about anything. அப்படியே பாட்டு கேட்டுட்டு ஹெட்ஃபோன்ஸ்ல மாட்டிக்கிட்டு அந்த நடக்கிறேன் நடந்துகிட்டே இருக்கேன். இட்ஸ் இன்க்ரெடிபிளி லாங் and I didn't even realize how vast everything around you is. Exactly. நான் ஒரு மீம் பார்த்தேன். இங்க வந்து ட்ரெட்மில்ல நடக்கிறது இல்ல அந்த ஜிம்ல நடக்கிறது தாண்டி வேற நாம எங்கேயும் ரோட்லலாம் நடக்க முடியாதுல்ல. ஆப்வியஸ்லி we can't like எக்ஸசைஸா சொல்றீங்க. எக்ஸசைஸா சொல்றது இல்ல, ஜெனரலாவே சொல்றது. நடக்கிறது இஸ் பிகம் லைக் a thing now. People are even including it as a workout. Walking isn't a workout. That's like your daily thing. Daily chores. You are supposed to walk. You're a human. இது இங்க அங்க பார்த்தா இங்க கொஞ்ச நேரம் நடந்தாலே நமக்கு ஐயோ டயர்ட் ஆயிரும்ல. அங்க நடந்துகிட்டே இருப்போம். எடுத்து பார்த்தா 25,000 steps. பட் ஆனா ஃபீல் ஆகாது, நடந்த மாதிரி ஃபீல் ஆகாது. because new sights, new sounds. It just like is very புது இடம். ஆப்வியஸ்லி நமக்கு இன்னும் நடக்கணும். அந்த எக்ஸாஸ்டிங்கா ஃபீல் ஆகாதுல்ல. ஸோ அந்த ஒரு மீம் பார்த்தேன். ஸோ இட் வாஸ் ரியலி லைக் ஐ வாஸ் ஏபிள் டு கனெக்ட் டு இட் பிகாஸ் இட்ஸ் நைஸ். லைக் so tell me one more. So yeah, in London. ஸோ நானும் அப்புறம் என்னோட 3 ஃப்ரெண்ட்ஸும் காலையிலேருந்து அங்கே போய் எல்லாம் சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து she had tagged me and she tagged all of us and then she had put as a story. Somehow அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, no in the sense அங்கெல்லாம் சில பேர் இருப்பாங்கல்ல. நிம்மதியா விடுங்கப்பா எங்களை. அப்படி இல்ல, அப்படி இல்ல. என்ன ஆச்சு தென் see I don't, இதை வந்து ஒரு ப்ராப்ளமா நான் சொல்லலை, பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் லைக் அங்கே போனதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போனாலும் அதுக்கப்புறம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே பிக்கடிலி சர்க்கஸ் அங்கே வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனால் she was very enthusiastic and she started like posting எங்கே போனாலும் நாங்கள் அந்த இடத்த போஸ்ட் பண்ண. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே நாங்கள் எங்கே போனாலும் they were like following. ஓகே எங்களுக்கே தெரியாமல். ஸோ சில பேர் அப்படி இருக்காங்க லைக். அண்ட் தென் லேட்டர் ஆன் வாட் ஹேப்பன்ட், நெக்ஸ்ட் டே இதே மாதிரி நடந்தது. தென் நாங்கள் ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருந்தோம், ஒரு டிசர்ட் பிளேஸ். அங்கேயும் வந்துட்டாங்க, எங்கள் பின்னாடியே உட்காந்துருக்காங்க. நான் ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஐ ஃபெல் அப்ராடில் நல்லா இருக்கும்ல நம்ம லாங்குவேஜ் பேசினா. ஐ ஃபெல் வெரி ஹாப்பி. ஐ கேவ் தம் பிக்சர்ஸ், ஆல் தட் இஸ் டன். அண்ட் தென் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தா நாங்கள் முடிச்சுட்டு பஸ்ஸில் போயிட்டு இருந்தோம், டபுள் டெக்கர் பஸ்ஸில். பார்த்தா எங்கள் பின்னாடியே வராங்க மறுபடியும். hey what are you trying to do? Like we were going home, we were going back to hotel and those guys were there, and then we had to like get down in random stop and then like we had to like figure out our shit because அவங்களும் இறங்க பார்த்தாங்க. பட் தென் லைக் சினிமால தான் இந்த மாதிரி நடந்தா லவ் வரும். எங்கேயும் மீட் பண்றேன் இங்கேயும் மீட் பண்றேன் அப்படி. சோ இட் வாஸ் வெரி லைக் நிஜத்துல பயம் தான் வரும்ன்றீங்களா? நிஜத்துல see in the sense ஓகே ஒரு நாள் வந்தீங்க ஃபோட்டோ எடுத்தீங்க, ஓகே திருப்பியும் நீங்க வந்து இப்படி வரது. இட் வாஸ் வெரி லைக் ஓகே யூ வாண்ட் பிக்சர்ஸ், யூ காட் நியூ மோர். ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸையும் கொண்டு வந்தாங்க, அவங்க எல்லாருக்கும் ஃபோட்டோஸ் கொடுத்தாச்சு. பட் திருப்பி பிகாஸ் நான் பர்சனல் ட்ரிப்புக்கு போயிருக்கும் போது அண்ட் ஆல்சோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேர்ள்ஸ், ஆப்வியஸ்லி இட்ஸ் நாட் சேஃப் ரைட், லைக் யூ நெவர் நோ. So that but few people are really like sweet and
Of they course. enjoy like meeting. Oh, we love your films, we love your song. It's so nice. I feel so happy for the love I get across the world and Yeah. in India. I'm so happy. I'm So golden sparrow step போடாத வரைக்கும் ஓகே. அது போ எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே இந்த ஒரு அன்பு கிடைக்கவே கிடைக்காது. இட்ஸ் அன்கண்டிஷனல் Yeah. லவ். யா, Yeah. ஐம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தட். யா. If I Yeah. had to add on to Yes. ஜென்ரலா எனக்கு இந்த டூரிஸ்டி ஸ்பாட்ஸ் போறதெல்லாம் பிடிக்காது. Okay. Okay. ஏன்னா மோஸ்ட்லி இப்படி I பாரிஸ் know, போனா I know. இங்கெல்லாம் போய் Same. ஆகணுன்ற மாதிரிலாம் I'll be like அங்க Right. போனா ஒரு பெரிய கியூ ஒன்னு நிக்கும். எக்ஸாக்ட்லி. By அண்ட் the- முன்னாடியே புக் பண்ணணும். கரெக்ட்டா? அதெல்லாம் and then நீங்க இருக்கும்ல. உள்ள போயிட்டு because of the expectation you'll come out and you'll be like இதுக்கா நான் இவ்வளவு நேரம் இங்க நின்னுட்டு இருந்தேன்னு. எக்ஸாக்ட்லி. ஆனா one touristy spot that did not disappoint me at all was pyramids. Pyramids. Oh, Egypt. Yeah, Nice, yeah. nice, nice. அங்க போன ஒரு சமீபத்துல Yeah. போயிட்டு and then could get into it also. Right. Wow. How Where was you're it? crawling into I've into always the wanted space to go அப்படின்னு to சொல்லிட்டு. Egypt. How was it like? பயங்கரமா உள்ளலாம் எப்படி இருந்துச்சு. இருக்கு? கொஞ்சம் claustrophobic எல்லாம் இருந்ததுன்னா பயமா Haunted-ஆ தான் இருக்குமா இருக்கும். இல்ல? Haunted. Haunted நம்ம போய் பண்ணாதான் உண்டு. அது இல்ல பட் இட்ஸ் ஜஸ்ட் சோ கிராம்ப்ட். Right. உள்ளுக்குள்ள the passages and everything. சோ ஒரு விதத்துல டக்குன்னு இது மொத்தமா நம்ம தலைமையில கவுந்துருச்சுன்னான்ற ஒரு Yeah, சின்ன பயம் தான். yeah. தவிர அது இத்தனை 1000 கணக்கான Obviously, but பட் ஸ்டில் அந்த மம்மி படத்துல that வர lived up. மாதிரி. Do you remember do you remember as your last thing பயங்கரமா நான் ரசிச்ச ஒரு டூரிஸ்ட் இடம்ன்ற மாதிரி தான் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நியூயார்க் பிடிச்சிருந்தது எனக்கு. Yeah, okay. நியூயார்க் was really good. I've always wanted to go to New For York. Times Square, all of that. டைம் ஸ்கொயர் என்ன ரொம்ப நம்ம ஊர் பாண்டி பஜார் மாதிரி ரொம்ப இட் வாஸ் ஸோ ஹேப்பனிங். ஐ கான்ட் ஈவன் பிகின் டு எக்ஸ்பிளைன். So many people, I don't enjoy such places. Digital signboards, Yeah, neon signs, all of digital that, signboards yeah. are fine, but then and the கூட்டம், the hype that Times Square has, I really like did not enjoy ஆனா நீங்க much. சொன்னதுல ஒண்ணு நிறைய பேர் சந்தோஷப்படுத்திருக்கோம். இது நியூயார்க் இதுக்கு மேல போக முடியாது, அவர் போக முடியலன்னு வருத்தப்படுறவங்கல்ல. இதை கேட்ட உடனே they be like, okay, பாண்டி பஜார் போனா போதும். நிஜமாவே பிகாஸ் அவ்வளோ ஒரு கூட்டம். I'm like, why? So what did you like about it? Like about New York? Yeah. I really like Central Park. It was so beautiful. Yeah. And I like Brooklyn more. Manhattan or everybody is in a rush. I don't know for what joy, but everybody is in a rush. And I found Brooklyn very like konja calm and full of trees, and I like that part of or life irundhudu. Yeah. Brooklyn la. Yeah. This they say concrete jungle and all that, but Yes. then அங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க சென்ட்ரல் பார்க் சொன்ன உடனே புரிஞ்சிருச்சு உங்களுக்கு எந்த பார்ட் ஆஃப் நியூயார்க் பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்தது. பட் லாட் ஆஃப் பிளேசஸ் ஆர் தேர். அங்க ஒரு இன்னொரு இன்சிடென்ட் நான் சொல்லணும். நியூயார்க்ல வாட் ஹேப்பன், வி வர் ஆக்சுவலி ஒரு இடத்துல ஒரு ஏர்பிஎன்பியில் நாங்கள் இருந்தோம். அந்த ஏர்பிஎன்பி 2 days தான் அங்கே. நெக்ஸ்ட் டே வி ஹேட் டு லைக் மூவ் டு அனதர் பிளேஸ். ஸோ என்னாச்சு, நாங்கள் எல்லாம் ஆல்ரெடி புக் எல்லாம் பண்ணிட்டோம். அந்த so&so.comல வி புக்ட். ஓகே, சரி, நான் என்னோட கசின் மை ஃப்ரெண்ட் 3 பேரும் வந்து ஆப்வியஸ்லி அவ்வளோலாம் லக்கேஜ் எல்லாம் கேரி பண்ணிவிட்டு தென் வி வென்ட் டு தட் பிளேஸ். பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஹோட்டலே இல்லை. Like literally it wasn't there. It was some supermarket. ஒரு லெஜிட் வெப்சைட் தான் பண்ணீங்களா? Legit website. Legit it was. I don't want to mention names. But then பார்த்தா அங்கே சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அது பிளாக்கை சுற்றி 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 நடந்து நடந்து பார்க்குறோம். சுத்தமாக வந்து இல்லவே இல்லை. ஃபுல்லாக கேட்டு பார்த்தோம், சுத்தமாக இல்லை. அதுக்கப்புறம் யாரோ என்னோடய ஃப்ரெண்ட் வந்து போய் காப்ஸ் கிட்ட கேட்டான், இந்த மாதிரி சி புக்ட் இந்த மாதிரி ஒரு இது. அவள் கேட்க போயிருக்கா. நானும் என்னோட கசனும் ஒரு இடத்துல நாங்கள் நின்றுட்டுருக்கோம். அவளோட லக்கேஜஸும் சேர்த்து என்னோட லக்கேஜும் சேர்த்து எல்லோரும் ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, அங்கே ஹோம்லெஸ் பீப்புள் நிறைய ஹோம்லெஸ் பீப்புள் ஆர் தேர் இன் மன்ஹாட்டன் அட்லீஸ்ட். ஒருத்தர் வந்து எங்களை பார்த்துட்டே இருந்தார். என்னையும் அவங்க யூனோ ரயில் ட்ரக் அடிக்ட்ஸ் அண்ட் லாட் ஆஃப் ஹோம்லெஸ் பீப்புள். எங்களை பார்த்துட்டே இருந்தார். எங்களுக்கு பயமாக இருந்தது. ஒரு மாதிரி என்ன பண்ணுறது, இவர் நம்மளை பார்த்துட்டே இருக்காரே. சரி, ஓகே, ஸ்லோவாக அவர் அந்த சைடு திரும்பினப்போ நாங்கள் பேக்ஸ் எல்லாம் ஃபுல்லு 4-5 பேக்ஸ் 2 பேர் ட்ராலி எடுத்துகிட்டு சரி அந்த சைடு போயிடலான்னு போனால்
he is following us. He's thinking, he's looking ஒரு பயங்கர ஃபியூரியஸா இருக்காரு, ரொம்ப ஒரு மாதிரி இருக்காரு. பார்த்தா எங்களை ஃபாலோ பண்ணிட்டே வராரு. நாங்க ஃபாஸ்டா போறோம். ஒரு பிளாக் ஃபுல்லா ஓடி இருக்கோம் தெரியுமா? ஸோ பேசிக்கலி எங்களை எங்க போறோம்னு கூட தெரியாது. என் ஃப்ரெண்ட் எங்க இருக்கான்னு தெரியாது, காப்ஸ் எங்க மீட் பண்ணான்னு தெரியாது. இவர்கிட்ட தப்பிச்சா போதும்னு ஓடிட்டு நாங்க ஓடிட்டே இருக்கோம். அந்த இது எடுத்து ட்ராலி பேக்ஸ் எடுத்துட்டு ஃபுல்லு பயந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா தென் அவர் எங்கேயோ இன் பிட்வீன்ல காணாம போயிட்டாரு. துரத்தி பிரயோஜனம் இல்லை அந்த மாதிரியா இல்ல வந்து நாங்க அவர் கண்ணுக்கு தெரியலையா என்ன தெரியல. அதுக்கப்புறம் வந்து வேற இடத்துல போய் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து லைக் ஐ மெட் மை ஃப்ரெண்ட். It was very horrible, like you never know, right, like what happens. And சரி அப்புறம் எங்க தங்குனீங்க? அதுக்கப்புறம் வந்து they found out that it was a fake இது. Of course. Then they compensated that particular .com. பண்ணாங்களா? Compensate நம்ம மாதிரி மிடில் பண்ணிட்டு கிளாஸ் ஆளுங்கலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन அதான் ரீஃபண்ட் கிடைச்சதா? இல்ல they compensated, thank God. And then we stayed in some other place. பண்ணலன்னா இப்ப பென்ஷன் பண்ணிருப்பீங்கல தானே பேரு? இல்ல I didn't want to mention anyway, but then it was so like scary, like Yeah. யார் என்ன டைம்ல என்ன பண்றாங்கன்னே தெரியாதுல்ல. he was very like just behind us. எங்களை எதுக்கு துரத்துறான்னு கூட தெரியல. he was just ஏதோ இடம் தெரியாம ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க. Sure. ஏதாவது ஒன்னு கிடைக்கும்னு நினைச்சிருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ். சூப்பர். ரொம்ப நிறைய நம்ம ஃபாரின் பத்தியே பேசுறதுனால மேபி ஒரு சின்ன ஒரு இந்தியன் எக்ஸாம்பிள் கொடுத்து முடிச்சிடலாம்னு தோணுது. எஸ் ஃபார் மீ எவ்வளவு வாட்டி போனாலும் கோவா மட்டும் போறது எனக்கு அழுக்காது சலுக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஆமா, ஃபார் ஷூர். சவுத் கோவா. Yeah, sure. Yeah. நார்த்ல கூட once you cross இந்த பாகா கேலங்கூட் அஞ்சுனாலாம் தாண்டி correct. போனதுக்கு அப்புறமா ஆமா அந்த சப்போரா லேக் அந்த சைடுல Exactly. once you hire a vehicle for yourself, right. two wheeler ஏதோ ஒன்னு, lot of private beaches are there. Nobody will be there. You can just go like chill and relax. ஆமா அப்படியே அந்த மரத்துல open fields and all that. ஆமா so Permanently அப்படி நினைக்கிறேன். ஆமா, that's like always. கொரியா இதெல்லாம் பேசுவாங்க இவங்க என்ன இங்கெல்லாம் எங்க போனாலும் நம்ம ஊருக்கு வந்தே ஆகணும்ல. Yeah. எங்க போனாலும் ஒரு 4 நாள் அதுக்கப்புறம் ஐ வுட் வாண்ட் டு ஈட் இந்தியன் ஃபுட். ரசம், நீங்களே ஃப்ரெண்ட் மாதிரி தான் ரைஸ். நினைக்கிறேன். இட்லி தோசை கிடைக்கலையான்னு ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி இல்ல, ஆஃப்டர் அ பாயிண்ட் யூ வில் ஜஸ்ட் மிஸ் அவுட் For our sure, yeah. home food and Yeah. you want to sleep in your bed. So எங்க போனாலும் we have to come back. So India is India. Okay. On that note, Yes. thank you for this conversation. Thank you. Yes. என்னன்னோ பேசணும்னு நினைக்கிறேன். ஆமா, literally I was imagining வேற கண்ட்ரிக்கு போய் வந்த திருப்பி ஃபீலே அந்த வந்துருச்சா மாதிரி உங்களுக்கு? சூப்பர். yeah. All the very best Thank with you so your much. film. Thank you. Lovely And, talking to you. Yeah. Lovely talking to you. Please watch it on March 12th. அப்புறம் நீங்க ஒரு பேரை மென்ஷன் பண்ண சொன்னாங்களே. Netflix. It's a Netflix film. It is directed by Ra Karthik. நிறைய பேர் நித்தம் ஒருவானம் படம் பார்த்திருப்பீங்க and lot of people really loved watching it on Netflix. So it's a beautiful film made in Korea. I think நிறைய பேர் அதை கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு பிடிக்கும். At the end of the day they'll feel like okay, பார்த்த உடனே they'll feel happy. ஏதோ ஒரு சந்தோஷம் கொடுக்கும். டிராவல் பண்ண ஃபீலிங் கிடைக்கும். Yeah, through my life, you know. Okay. Yeah, that is there and produced by Rise East and Netflix. அந்த வேர்டோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். Yes. Thank you so much. Thank you so much. Thank you.